சத்தம்லாம் விஜய் சேதுபதி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடுது. ஏன்? அப்படி என்ன அவர் சாதிச்சிட்டார் அப்படிங்கிறத தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். அப்படி என்ன படத்துல அவர் புக் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான். அவர் புக் ஆகுறது மட்டும் கிடையாது. மத்த நடிகர்களோட செயல்பாடு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உண்மையான சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டக்கு டக்குன்னு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த சின்ன பசங்கலாம் அடுத்து வந்த சின்ன பசங்கலாம் அவர பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு படம் நடிக்கிறதுக்கே விடிஞ்சு போயிருது உங்களுக்கெல்லாம். கால் ஷீட்ட போட்டு அப்படி சொதப்புறது. அவர் பாருங்க எப்படி கால் ஷீட் குடுக்குறாரு. எப்ப கதை கேட்கிறாருன்னே தெரியல. புரொடியூசருக்கு எப்ப அட்வான்ஸ் தரார்கள்ன்னே தெரியல. ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். காரணம் அவரு தொடர்ந்து படம் வரிசையா நடிக்கிறாரு. பெரிய அளவுல எல்லார்ட்டயும் கதை கேட்டு ஃபைனலைஸ் ஆகி போய்க்கிட்டு இருக்கும்போது, ராஜ்கமல் இன்டர்நேஷனல்ல போய் டேட்ட குடுக்க இதுவரையும் டக்கு டக்கு டக்குன்னு படம் வந்துகிட்டே இருந்தாலும், புரொடியூசருங்க யாரும் டைரக்டர போய் ரஜினி சார்ட்ட திணிக்கிறது இல்ல. ஆனா, கமல பொறுத்தவரையும் ரொம்ப ஷார்ட் டைம்ல படத்த எடுத்து முடிச்சிரணும். அதுக்காக சுந்தர் சிய போய் ரஜினி கிட்ட திணிக்க, ரஜினி பதிலுக்கு சுந்தர் சிய அவரோட ஸ்டைல்லயே வச்சு செய்ய. காரணம் அவருக்கு கதையில பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதே மாரி அவரு மனசுக்குள்ள ஓடுனது ஒரு ஷார்ட் டைம் அப்படின்னு கமல் ஒரு பாயிண்ட்ட வச்சிருக்கிறனால, எங்க படம் சொதப்பிருமோ, எங்க மார்க்கெட் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு தொய்வு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவர் சைடுல இருந்துச்சாமா. ஆட்கள் பேசிக்கிறார்கள். "ஏங்க உன்ட்ட வந்து சார் சொன்னாரா?" அப்படின்னு கேட்கக்கூடாது. சூப்பர் ஸ்டார் யார்ட்டயும் சொல்ல மாட்டார். அவராவது எத்தனையோ வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு மேடையில சொன்னா தான் உண்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பல ஹிட்டுகள்ல பாட்ஷாவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த படம். சரியான ஹிட். அதுவே தனக்கு பிடிக்கலங்கிறத தேவா கிட்ட மேடையில வச்சு வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருந்தார். அதாவது தேவா கிட்ட சந்தேகத்தோட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வெளிப்படையா எல்லார்கிட்டயும் போட்டு உடைச்சது அந்த மேடை நிகழ்ச்சியில் தான். அந்த மாதிரி அவரா வெளில வந்து ஏதாச்சும் சொல்லாதான் உண்டு. அப்படி கமலோட இந்த ஒரு குறுகிய காலத்துல முடிக்கணுங்கிற இந்த விஷயத்தினாலேயே எங்க இந்த படம் ஒரு சொதப்பல நோக்கி போயிருமோன்னு பயந்துருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, குறுகிய காலத்துல முடிக்கக்கூடிய இயக்குனர்கள் அப்படின்னா, இப்ப கரண்ட் செட்ல உள்ள எல்லாரையும் தூக்கி வெளில வச்சிட வேண்டியதுதான். யாருமே இப்ப அப்படி முடிக்கிறதே இல்ல. பழைய ஆட்களே இப்ப எடுக்க வந்துட்டார்கள் அப்படின்னா, இப்ப உள்ள ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுங்க சார் அப்படின்னா, இப்ப உள்ள ட்ரெண்ட தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங் ட்ரெண்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிடுறாரு. உதாரணத்துக்கு மணிரத்னத் அவர்கள சொல்லலாம். காரணம் தக் லைஃப் படம் வந்து 6 மணி நேரத்துக்கு ஃபுட்டேஜே இருக்காமா. ரா ஃபுட்டேஜே 6 மணி நேரத்துக்கு இருக்காமா. அப்ப எந்த அளவு எடுத்திருப்பாரு. அத வெட்டி, 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 வெட்டி கடைசியில படம் குப்பையா போனது தான் மிச்சம். ஒருவேள வெட்டி வீசின அந்த 3 மணி நேரம் வந்திருந்தா ஹிட் அடிச்சிருக்குமோ? தெர்ல யாருக்கு. அந்த மாரி பழைய இயக்குனர்களே இப்ப புது ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுங்கன்னா, கதையில ட்ரெண்ட், ஸ்கிரீன் பிளேல ட்ரெண்ட விட்டுட்டு, இந்த ஷூட்டிங் நடைமுறையில ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி சொதப்புனதெல்லாம் அவர் கண் முன்னாடி வந்து போகும்ல. இப்ப கமல் எதுக்கு கால் ஷீட் கேட்டு நிக்கிறாரு? தக் லைஃபோட நெகட்டிவ ஈடுகட்டதா? இப்படி ஒரு ஃபார்முலால சிக்கி ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் எப்ப அப்படிங்கிறது டேட் அனௌன்ஸ் பண்ண முடியாம சிக்கி தவிக்கிற தருணம். அடப்பாவி மனுஷா! விஜய் சேதுபதிய பத்தி சொல்றேன்னு ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னு கேட்கக்கூடாது. விஷயம் இதுல தான் இருக்கு. டக்கு டக்குன்னு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு தொய்வு. அடுத்து பெரிய ஆட்கள் அப்படின்னா விஜய், அஜித் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விஜய் அவர்கள் துப்பாக்கிய தன்ட்டு அரசியலுக்கு போயிட்டார். அவர் மீண்டும் சினிமாக்கு வருவாரா இல்லைங்கிறத அவரு சொன்னாதான் தெரியும். அதுவுமே. அதே போல அஜித் அவர்கள் புரொடியூசர தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால அதுவுமே எந்த அளவு கை கொடுக்கும் அப்படிங்கிறத அவர்கள் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் சொன்னாதான் தெரியும். இல்லையே நேத்து தான் நீ ரெட் ஜெயின்ல வரப்போறாரு அப்படின்னா, அதுவுமே 50% தான். அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரணும்ல. அதுக்கடுத்து அந்த வரிசையில இருக்கக்கூடிய இவங்க இடத்தோட ஒரு கலெக்ஷன் மன்னனா இருக்காருப்பா அப்படின்னு சொல்றேன். சிவகார்த்திகேயன் போய் பேஷன் ஸ்டுடியோவுக்கு கால் ஷீட்ட குடுக்க, அவங்களும் விளம்பரம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டார்கள். ஆனா, அந்த படப்பிடிப்பு முழுசா எடுத்து முடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேள்விலாம் வருது. நெறைய பேரு அவர்ட்ட போய் சிவகார்த்திகேயன்ட்ட போய் பேஷன் ஸ்டுடியோல காசே இல்லங்க. கல்லாப்டி இவங்க பார்த்த மாரி. போட்டு விட, ஆமா இவர் ஒரு டிக்கெட் காசெல்லாம் கம்மியா இருக்கே அப்படின்னு சிவகார்த்திகேயன் நெனைக்க, ஷூட்டிங்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த படம் டேக் ஆஃப் ஆகறதுலயே இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால பிஸியா இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் இப்படி மாட்டி தவிக்க, ஆனா சத்தம் இல்லாம எல்லாரும் இப்ப எதிர்பார்த்த படங்கள் என்ன? பெரிய அளவுல சிம்புவோட
படம். அதுக்கு அடுத்து ஏற்கனவே எதிர்பார்த்து பிச்சுக்கிட்டு ஷூட்டிங் நடக்கக்கூடிய படம் எது? ரஜினியோட படம். சிம்பு படத்துல இவர் நடிக்கிறார். யார்? விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. ஜெயிலர் 2லயும் நடிக்கிறாராமா. கால் ஷீட்டை எப்படி இந்த மனுஷன் பிரிச்சு குடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பிக் பாஸ்லயும் இருக்காரு. சின்னத்திரை, வண்ணத்திரை, ஓடிடி இப்படி எல்லாத்துலயும் சமகாலத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னு கேட்டா விஜய் சேதுபதி. அதனால அவர் தாங்க சத்தம் இல்லாத சைலண்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலான்னு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்காமா. பேர் வைக்கிறாங்களோ இல்லையோ, உண்மையிலேயே அந்த ஆள் சத்தம் இல்லாம ஏகப்பட்ட டிவிஷன்ல நடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது உண்மைதானே. காரணம் ஹிந்திலையும் நடிக்கிறார், தமிழ்லையும் நடிக்கிறார், டிவிக்குள்ளேயும் வரார், வண்ணத்திரையிலையும் வரார், வெள்ளித்திரையிலையும் வரார், சின்ன திரையிலையும் வரார், உங்கூட்டு கதவுல போட்டிருக்க திரையிலையும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றார்கள். ஏதோ ஒண்ணு சத்தம் இல்லாம இவராச்சும் நிறைய படம் நடிக்கிறாரு, ரசிகர்கள் பார்த்து கொண்டாடுவோம்.